இங்க ஒருத்தனோட கையில இருந்து திடீர்னு நிறைய டெண்டகிள்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. உடனே அதை வெளியே இழுத்து பார்க்கறான். அது வராததால எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அவன் இழுக்கும் போது உள்ள ஏதோ ஒரு வண்டு மாதிரி அசையுது. சடனா அவனோட கை அப்பயே பெருசா வீங்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். உடனே ஒரு சிசரை எடுத்து வீங்கி இருந்த பகுதியை வெட்டுறான். அப்போ உள்ள பிளாக் கலர்ல கட்டி மாதிரி ஏதோ ஒண்ணு அசைகிற மாதிரி தெரியுது. உடனே ஒரு டூலை யூஸ் பண்ணி அந்த கட்டியை கையில இருந்து வெளியே எடுத்து ஒரு பவுலுக்குள்ள அடைச்சிடறான். அதுக்கப்புறமா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டனி ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி என்னோட கைக்குள்ள இப்படி ஒரு செடி வளர்ந்து இருந்துச்சு, இது என்ன செடின்னு கேக்குறான். அப்போ அதை பார்த்துட்டு அந்த ப்ரொஃபசர் சொன்ன விஷயத்தால அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான். அவங்க அது ஒரு செடி இல்ல, அது மாமிசம் சாப்பிடுற ஒரு உயிரினம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அவன் அதை வச்சு ஒரு பயங்கரமான டெஸ்ட் பண்ண முடிவு பண்ணி அந்த கிரியேச்சருக்காக கடைக்கு போயிட்டு இறைச்சி வாங்க கிளம்பி போறான். போறதுக்கு முன்னாடி அவனோட பையன் கிட்ட எக்காரணத்தை கொண்டும் கீழே இருக்க ஒர்க் ஷாப்புக்குள்ள போயிடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு போறான். வீட்டுக்கு வந்ததும் பேஸ்மெண்ட்ல இருக்கிற ரூமுக்குள்ள போயிட்டு அந்த கிரியேச்சரை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கொண்டு வந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு செத்து போன எலியை எடுத்து அந்த கிரியேச்சர் மேல கொண்டு போறான். சடனா அந்த கிரியேச்சர் அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி விரிஞ்சு அந்த எலியை அப்படியே பிடிச்சு சாப்பிடுறது. அப்பதான் அவர் இது உண்மையிலேயே மாமிசம் சாப்பிடுற கொடூரமான கிரியேச்சர்னு உணர்ந்து அதை அப்படியே ஒரு பிளேட்ல ரொம்ப கவனமா எடுத்துட்டு போய் ஒரு ஃப்ரீசருக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாரு. உடனே அந்த கிரியேச்சரை வச்சு இன்னும் நிறைய டெஸ்ட் பண்றதுக்காக நிறைய இறந்து போன அனிமல்ஸோட பாடிகளை எடுத்துட்டு வர போறாரு. அன்னைக்கு நைட் அவரோட வீட்டுக்கு 2 திருடங்க திருடுறதுக்காக வர்றாங்க. அப்போ அந்த திருடன் விண்டோவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறதை பார்த்த அந்த பொண்ணு பயந்து அப்படியே பின்னாடி போயிடுறான். அவன் மட்டும் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறான். அப்போ அங்க இருந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அதுவாவே ஓபன் ஆகி அவனை அப்படியே உள்ள இழுத்து லாக் பண்ணிடுது. ரொம்ப நேரம் ஆகியும் உள்ள போன அவளோட பாய் ஃப்ரெண்ட் வெளியே வராததால அவனை தேடி அவனும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வர்றான். அங்க சுத்தி தேடியும் அவனை பார்க்க முடியாததால உடனே அவனோட நம்பருக்கு கால் பண்றான். அப்போ அவனோட போன் அங்க கீழே கடந்ததை பார்த்து அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு அப்படியே பயத்துல நடுங்கி போயிடுறான். உடனே அங்க இருந்த டோர் வழியா தப்பிச்சு வெளியே போலாம்னு போறான். ஆனா அந்த டோர் ஏற்கனவே லாக் ஆகி இருக்கும். பயத்துல மெல்ல திரும்பவும் அதே ரூமுக்குள்ள அவ வரும்போது திடீர்னு பின்னாடி இருந்து அவளோட ஷோல்டர்ல யாரோ கைய வைக்கிறாங்க. திரும்பி பார்த்த அவ அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நீ யாருன்னு கேக்குறான்.